என்னாச்சு ஜோசியரே? பரிகாரம் கிடைச்சிருச்சுன்னு சொன்னீங்க. அது கிடைச்ச சந்தோஷம் உங்க முகத்துல தெரியவே இல்லையே. விவசாயம் செய்யறவங்க மழை பெய்யணும்னு வேண்டிப்பாங்க. ஆனா மழை பெஞ்சுக்கிட்டே இருந்தா பயிரெல்லாம் நாசமாயிடும். நமக்கு கிடைச்சிருக்கிற அந்த பரிகாரம் கூட அந்த மாதிரி தான் லக்ஷ்மி. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. நமக்கு பரிகாரம் கிடைச்சிடுச்சுன்னு சந்தோஷப்படுறதா இல்ல கவலைப்படுறதான்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. ஏன் என்னாச்சு ஜோசியரே? மித்ரா கண்டத்துல இருந்து தப்பிக்கணும், அதுதான் நமக்கும் வேணும். அவர் உயிருக்கு எந்த ஆபத்தும் வராம பாத்துக்க வேண்டியது நம்மளோட கடமை. அந்த விஷயத்துக்காக ஒரு பரிகாரம் கிடைச்சிருக்குன்னா நம்ம சந்தோஷம் தானே படணும். எதுக்கு நீங்க இவ்ளோ கவலைப்படுறீங்க? லக்ஷ்மி, இந்த வாட்டி மித்ரா சந்திக்க போற கண்டம் ரொம்பவே ஆபத்தானது. அதை தடுக்கிறதுக்கு நாம செய்ய போற பரிகாரம் கூட அதே அளவுக்கு ஆபத்தானது. அது எப்படிப்பட்டதா இருந்தாலும் பரவாயில்ல ஜோசியரே, அதை கண்டிப்பா நம்ம செஞ்சே ஆகணும். மித்ராவை அந்த கண்டத்துல இருந்து நம்ம காப்பாத்தணும். என்னம்மா லக்ஷ்மி, உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. மித்ராவை கண்டத்திலிருந்து காப்பாத்துற முயற்சியில உன்னோட உயிருக்கு ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கு. மித்ராவுக்கு எந்த கெடுதலும் ஏற்படாம இருக்கணும்னா உன்னோட உயிரை நீ பணயமா வைக்கணுமா. அதனாலதான் நமக்கு கிடைச்ச இந்த ஒரு பரிகாரத்தை உன்கிட்ட சொல்லலாமா வேண்டாமான்னு யோசிக்க வேண்டியதா இருக்கு. இங்க பாருங்க ஜோசியரே, என்னோட குடும்பத்துக்காக நான் மனசார காதலிச்ச மித்ராவையே விட்டுட்டு வேற ஒரு இடத்துல இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கேன். என்ன மாதிரி ஒரு பொண்ணுக்கு இதை விட ஒரு பெரிய வலி இருக்கவே முடியாது. இதை விட ஒரு கொடுமையான நிலைமை என்னைக்குமே வராது. இப்ப நான் சுமந்துகிட்டு இருக்க இந்த வலிக்கு முன்னாடி வேற எது வந்தாலும் அது சாதாரணமா தான் இருக்கும். தயவு செஞ்சு மித்ராவை கண்டத்துல இருந்து காப்பாத்துறதுக்கு ஒரு வழிய சொல்லுங்க. இப்போ உனக்கு புரிஞ்சதில்ல? எனக்கு புரிஞ்சது ஜோசியரே. எல்லாத்துக்கும் நான் தயாரா தான் இருக்கேன். லக்ஷ்மி, நீ நல்லா யோசிச்சு முடிவெடுமா. புருஷனோட உயிர் ஆபத்துல இருக்கும்போது எந்த ஒரு மனைவியாவது யோசிப்பாளா ஜோசியரே? மித்ரா உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணும்னாலும் போவேன். எந்த வலி வந்தாலும் நான் தாங்கிப்பேன். தயவு செஞ்சு அந்த வேலையை நீங்க உடனே ஆரம்பிங்க.